இப்ப இந்த கார்த்திகேயா கந்தசாமி முருகாங்கிறவங்க கம்பெனியே கிடையாது, அது ஒரு டம்மி. நாங்க போய் பார்த்தோம், போட்டோ அட்டாச் பண்ணிருக்கிறோம். கடைசி 3 போட்டோ நீங்க பார்க்கலாம். கடைசியில ஒரு மளிகை கடை மாடியில கார்த்திகேயா என்டர்பிரைஸ் 10x10 ரூம்ல இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா நீங்க கந்தசாமி என்கோ 10x10 ரூம்ல இருக்கிறத பார்க்கலாம். இவங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் டெண்டர் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1000 கோடி ரூபாய் டெண்டர் பண்ணக்கூடிய நிறுவனம் 10x10 ரூம்ல ஒரு கம்ப்யூட்டர், ஒரு பிரிண்டர், ஒரு ஆளு. அதோட முருகா என்டர்பிரைசஸ் சேலம் ஓமலூர்ல ஒரு டீ கடை மாடியில 10x10 ரூம்ல. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் தேவை. ஏன்னா அவங்க சப்கான்ட்ராக்ட் பண்ணி அவங்க எந்த வேலையும் பண்றது கிடையாது. ஏற்கனவே ஓட்டிட்டு இருந்தாங்க இல்லையா 300 ரூபாய்க்கு அரசாங்கத்துக்கு ஒரு மெட்ரிக் டன்னு, அவங்க கிட்டயே டெண்டரை கொடுத்துட்டு அவங்க கிட்டயே சப்கான்ட்ராக்ட் பண்ணிட்டு நீங்களே போய் எல்லா டிரான்ஸ்போர்ட்டையும் செய்யுங்க அப்படின்னு இந்த பிரிண்டர் கம்ப்யூட்டரை வச்சு பில்லு போடுறது மட்டும் தான் வேலை. அரசாங்கத்துக்கிட்ட பில்ல போட்டு மெட்ரிக் டன்னுக்கு 600 ரூபாய் வாங்குறது, 300 ரூபாய் அவங்கள்ட்ட கொடுக்கறது, இவங்க பாக்கெட் பண்றது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 300 ரூபாய். அப்போ இது எவ்வளவு பெரிய கொள்ளை. ஏன் அரசாங்கம் நேரடியா அவங்க கிட்ட இருந்தே வாங்க வேண்டியதானே? அவங்களே டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தா 23-24ல அவங்கள தானே இன்வால்வ் பண்ணி 300 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ 7 ரவுண்ட் நெகோசியேஷன் பண்ணீங்க. டெண்டர் விதி ரொம்ப தெளிவா இருக்கு, ரொம்ப கிளியர். செக்ஷன் 29A டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ரூல்ஸ் ரொம்ப கிளியர். அப்நார்மலி ஹையாக இருந்தால், அப்நார்மலி அதாவது சாதாரணமான அளவு, ஒரு டெண்டர்ல 288 ரூபாய் சொல்றாங்கன்னா ஒரு 5% கூட இருக்கலாம், 5% குறைவா இருக்கலாம். ஆனா மிகப்பெரிய அளவுல அதிகமாக இருந்தால் 107% அதிகம் இங்க. அப்ப 107% அதிகமாக நீங்க அவார்ட் பண்றீங்கன்னா இது அப்நார்மலி ஹை. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி டெண்டர்கள் கேன்சல் பண்ணப்பட வேண்டும், ரத்து பண்ண விட்டு. இப்ப ரத்து பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிப்பாங்க. ரத்து பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? மாவட்டத்துல இவ்வளவு நீங்க 330 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருக்கீங்க, அவங்க ஓட்டுவாங்க. நீங்க ரத்து பண்ணாம 598 ரூபாய்க்கு உங்களுக்கு அவார்ட் பண்றது மூலமா ஜூன் கடைசி வரைக்கும், ஜூன் 2024 கடைசி வாரம் வரைக்கும் 330 ரூபாய்க்கு சிவில் சப்ளைஸ் பே பண்றாங்க முதல் 8 கிலோமீட்டருக்கு. ஜூலை முதல் வாரத்துல இருந்து 598 ரூபாய் பே பண்றாங்க. அதே கான்ட்ராக்டர் தான் வேலை செய்யறாரு, அதே வேலை தான். ஆனா கிறிஸ்டிக்கு 300 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு பாக்கெட் பண்றது. இதை விட ஒரு மோசமான ஊழல் இருக்க முடியாது. இந்த மாதிரி அதுவும் ரேஷன் மாதிரி துறையில இது நடந்திருக்கு. சோ இதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும், இன்னொரு ரொம்ப முக்கியமான செக்யூரிட்டி டெபாசிட். செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பணமாக 5% கான்ட்ராக்ட் வின் பண்ணவங்க கிட்ட இருந்து வாங்கணும். டெண்டர்ல விதியில ரொம்ப தெளிவாக செக்யூரிட்டி டெபாசிட், சப்கான்ட்ராக்ட் ரெண்டுமே சப்கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு பேஜ் நம்பர் 27 நீங்க பார்க்கலாம். சப்கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. சப்கான்ட்ராக்ட் செய்தால் உடனடியாக டெண்டர் ரத்து பண்ணப்படணும். இதுதான் விதி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் காமிக்கிறேன். இது என்னன்னு நம்ம சொல்ல முடியும் தெரியல. ஏன்னா அரசு ஒரு இண்டென்ட் போடுறாங்க. அரசே ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு நெல் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டென்ட் போடுறாங்க. அந்த நெல் அரைக்கக்கூடிய அந்த இண்டென்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா 82,000 டன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மார்ச் 2025 நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாசத்தோடைய அலாட்மெண்ட் உங்களுக்கு நாங்க கொடுத்திருக்கிறோம். பேஜ் நம்பர் 545 பார்க்கலாம். 545 பார்க்கலாம். கீழே அதிகாரி, மாவட்ட அதிகாரி யாருக்கெல்லாம் திரும்ப இதை அனுப்புறாரு? மில்லுக்காரங்களுக்கு அனுப்புறாரு. கண்டிப்பா அனுப்பணும். ஏன்னா மில்லுல இருந்து அந்த நெல்லை எடுத்துட்டு வந்து அரைக்கணும். டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டருக்கு அனுப்பணும். கந்தசாமி என்கோ இங்க டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர், அவருக்கு அனுப்புறாரு. பக்கத்திலேயே ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணன் டிரான்ஸ்போர்ட்னு அவருக்கும் அனுப்புறாரு. அவர் தான் சப் கான்ட்ராக்டர்.